இன்னைக்கு ஒரு கெடாவ வித்தியாசமா சாக்குக்குள்ள போட்டு கொண்டு வந்திருந்தாங்க. என்னன்னு போய் பார்த்தா, கெடாவும் சண்டை போட்டுட்டு கொம்பு உடைச்சிக்கிச்சு அப்படின்னாங்க. கொம்பு உடைஞ்சு நெறையாவே ரத்தம் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஏரியா ரொம்பவே வலி அதிகமா இருக்கக்கூடிய ஏரியா. நம்ம கேர்ஃபுல்லா கொம்பு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி டிங்க்சர் வச்சு ரத்தத்த நிறுத்தியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கெடாக்கு தேவையான இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க மத்த ஆடுகளுக்கு தேவையான குடற்புழு நீக்க மருந்து வேணும்னு கேட்டிருந்தாங்க. தேவையான அளவு குடற்புழு நீக்க மருந்து குடுத்துட்டோம். எப்பயுமே நீங்க ஒரு ஆட்டு பண்ணை வச்சிருந்தீங்கன்னா, இந்த மாரி சின்ன சின்ன காயங்கள் அப்பப்ப ஏற்படும். ஸோ நான் சொல்லக்கூடிய முதலுதவி பொருட்களை எப்பயுமே உங்க பண்ணையில வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த சாக்கு ஐடியா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நம்ம கிராமத்து டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, டிங்சர் அயோடின், பொவிடோன் அயோடின் சொல்யூஷன், காட்டன் ஒரு ரோல் கண்டிப்பா இருக்கணும், பேண்டேஜ் ரோல் 1, அடசிவ் டேப் ரோல் 1, கிளவுஸ் ஒரு பாக்ஸ், புண்ணுக்கு அடிக்கக்கூடிய ஸ்ப்ரே ஆயில்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும், மாவு கட்டுக்கூடிய பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், சர்ஜிக்கல் பேண்டேஜ் ரோல், என்எஸ் ஒரு பாட்டில், சிரஞ்சு, அதுக்கப்புறம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்